மகாராஷ்டிரா மாநிலத்துல நீட் தேர்வுக்கு தயாராக்கிட்டு வந்த ஒரு மாணவி சரியான மார்க் எடுக்கல அப்படிங்கறதுனால தலைமை ஆசிரியரான தந்தையே வந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்காரு. ஒரு கான்செப்ட் சொல்றீங்க, நம்ம இருக்கோம், நம்மக்கிலிருந்து குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் தெம் ஆஸ் கிட்ஸ், அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி திஸ் கேப் பிட்வீன் அஸ். ஆஸ் கிட்ஸ் தே வில் கான்ஸ்டன்ட்லி டிசப்பாயிண்ட் அஸ். ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்க எப்போ டிசப்பாயிண்ட் ஆகுறாங்களோ, எப்போ ஒரு ஃபெயிலியரை மீட் பண்ணுறாங்களோ, அந்த டைமில் அவங்கள தாங்கி பிடிக்கிறது, அவங்கள கைட் பண்ணுறது, அதுதாங்க நம்ம வேலை. அவங்களோட சக்ஸஸை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களோட ஃபெயிலியரையும் செலிப்ரேட் பண்ணி அந்த டைமில் அவங்கள தாங்கி பிடிக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. இன்னொன்று, we have to always remember that our kids' success is not our success. Similarly, our kids' failure is not our failure. கிட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே they will fail அப்படிங்கிறது தாங்க. ஒன்லி பை ஃபெயிலிங் கிட்ஸ் பிகம் adults. If we don't allow them to fail, they might not be a very healthy, fully formed adult. இந்த நீட் இன்சிடென்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளாக இருந்தாலுமே அந்த மொமெண்ட்ல என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர், நான் பனிஷ் பண்ணிடுறேன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஆங்கர் வரும்போது ரெண்டே ஆப்ஷன் தாங்க. ஒன்று, ரன், அதாவது எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு கோவம் வருதோ அந்த மொமெண்ட்ல இல்லாமல் அந்த சீன்லேருந்து வெளியில் ஓடி வந்துடலாம். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, அதே சீனில் நிற்காம வீட்டுக்குள்ள வேற ஒரு ரூம்ல போயிட்டு ஒரு half an hour think about how you are going to react. Take a step back from failure. Take a step back from conflict. Take a step back from reacting wildly. குழந்தை நம்மளை எக்ஸ்ட்ரீமா அப்செட் பண்ற அளவுக்கு தப்பு பண்ணிடுச்சுன்னா பின்னாடிலேருந்து அருவாலை உருவாம 1 to 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க, டீப் பிரெத் எடுங்க. அந்த டீப் பிரெத் எடுக்கும்போது நம்ம நர்வ்ஸ் காம் டவுன் ஆயிடும் and we will know exactly how we are going to react. This is Dr. Vijay here. Talk Doc. Peace. Thank you.